சார் இப்போ பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே கைரேகை பார்க்கணும், கட்டம் பார்க்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருடைய ஆறாவை வச்சு மட்டும் ஒரு ஃபுல் வாழ்க்கையை கணிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஸோ அந்த ஆறாவுடைய பிரதிபலி இப்படி பண்ணால் நம்ம ரெயின்போ சொல்கிறோம் வானவில், அந்த கலர் நம்ம உடலை சுற்றி இருக்கு. இப்போ ஒருத்தர் நெகட்டிவ் எனர்ஜி ஒருத்தர் பேசுகிறாரு, அவர்கிட்ட நம்ம கை கொடுக்குறோம், நம்மளோட ஆறா கம்மியாகும். நம்மளை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முதல் மொபைல் தள்ளி வைக்கணும்னு சொல்லுவேன். ஓகே, இந்த ஆறாங்கிறது ஒரு மனுஷனுக்கு உடம்புல எப்படி ஒர்க் ஆகுது? ஒர்க்காக நம்மளை சுற்றி இருக்க பிரதிபலிப்பு தான். நம்மளோட சக்கராஸோடைய முரண்பாடு மாறி இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றது முதல் ஒரு விஷயம். ஸோ இப்போ கருங்காலி அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே கருங்காலி பயன்படுத்தலாமா? இது ஒரிஜினல் கருங்காலி. இப்போது ஒரு ஸ்கேன் ஆறா மிஷினில் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். கருங்காலி வச்சுருக்காங்க, அந்த கருங்காலி அவங்களுக்கு மேட்சாக இருக்கா? செட் ஆகாதவங்க போட்டால் அவங்க உடம்புல இருந்து ரத்தம் கண்டிப்பாக வெளியே வரும். பக்தி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நிறைய ஆன்மீக தகவல் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆரா ஜோதிட கலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட ஆரா ஜோதிட கலை நிபுணர் டாக்டர் வினோத்குமார் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி பக்தி சேனலுக்கு எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன் இந்த நேரத்தில். சார் இப்போ பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே கைரேகை பார்க்கணும், கட்டம் பார்க்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒருத்தருடைய ஆறாவை வச்சு மட்டும் ஒரு ஃபுல் வாழ்க்கையை கணிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? ஜோதிடன்றது பார்த்தீங்கன்னா முதல்ல 9 நவகிரகம், 12 ராசி கட்டம், 108 நட்சத்திர பாதங்கள், இதை வச்சு தான் மேக்ஸாக வந்து நம்ம கணக்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு எந்த இடத்துல கிரகம் உட்காந்துருக்கு அதை வச்சு தான் கணக்கு போட்டு சொல்கிறோம் ஜோதிடம். ஆறாக்கு அது தேவையில்லை. நம்மளோட பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சக்ராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகனா, சகசரா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட 7 சக்கரங்களை பிரதிபலிப்பு வந்து நம்மளோட ஆறாவில் இருக்கும். ஸோ அந்த ஆறாவுடைய பிரதிபலிப்பு இப்படி பண்ணால் நம்ம ரெயின்போ சொல்கிறோம்ல வானவில், அந்த கலர் நம்ம உடலை சுற்றி இருக்கும். அந்த எனர்ஜி எவ்வளோ குறையுது எவ்வளோ அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆறா வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இதை வச்சு நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளுடைய ஆரா வந்து நம்ம செய்யற விஷயங்கள்ல இருக்குமா? எல்லாருக்குமே ஆரா ஒரே மாதிரி இருக்குமா, எல்லாருக்கும் வேறுபடுமா? வேறுபடும் கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் நெகட்டிவ் எனர்ஜி ஒருத்தர் பேசுகிறாரு, அவர்கிட்ட நம்ம கை கொடுக்குறோம், நம்மளோட ஆறா கம்மியாகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் வச்சு நம்ம பண்ணும்போது அதை மாறிடும். சேலனைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம சும்மா ஒரு கையில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கை வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட எனர்ஜி மாறிடும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை நம்புறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக்கலியே அது ப்ரூவனாக இருந்தால் மட்டும் தான் நம்புறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ஆறா விஷயத்தை சயின்டிஃபிக்கலி என்ன சார் இருக்குது? சயின்டிஃபிக்கில் பார்த்து நீங்கள் நெட்டில் போட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த ஆறாக்கான உங்கள் உடலுக்கு தகுந்த, மனசுக்கு தகுந்த பணவரவு, படிப்பு, உடல் ஆரோக்கியம், உத்தியோகம் சொல்லக்கூடிய நம்ம வெளிநாடு பயணம் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி கிறிஸ்டல்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வகையான இருக்குது. அந்த கிறிஸ்டலை நீங்கள் வந்து நான் கொடுக்குறேன்னு நீங்கள் வாங்குறது இல்லை. எங்கள் கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிற போகிற விஷயம் வந்து நெட்டில் போட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணும். அது எந்த ஆறாக்கு உங்களுக்கு செட் ஆகுதுன்னு நாங்கள் பார்த்து கொடுக்குறது எங்களுக்கு முக்கியமானது. நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஆறா மூலியமா எப்படி சரிப்படுத்தலாம்? கண்டிப்பாக ஆறா மூலியம் அவங்களுக்கு வந்து கோல்டன் பைரட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் தோருக்கு பாருங்கள். இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண வரவு வரும். 25 வகையான லக்கு கொடுக்கக்கூடிய ஒரே வேர்ல்டு நம்பர் 1 கிறிஸ்டல் இது ஒன்று தான். இந்த கோல்டன் பைரட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஓகே, இப்போ சில பேர் வீட்டுக்குள்ள போனாலே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கும். அது வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்க பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமா, இல்ல அவங்களுக்கு ஆறா வந்து குறைபாடு இருக்கும்? ரெண்டுமே உண்டு. அந்த வீட்டில் நெகட்டிவ் ஜியோபதிக் ட்ரஸ்ட் லைன் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆறா மூலியமா நம்ம பார்க்கக்கூடிய தன்மை, அதன் மூலியமா அதை செக் பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எந்தெந்த பொருளில் நெகட்டிவ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இருந்தால் இவங்களை வந்து இப்போ எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், பசுமாடு வந்து சுத்த சொல்லுவோம். பொதுவாக பசுமாடு சுத்தம் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளோட ஆறா எனர்ஜி கம்மியாக இருந்தால் பசுமாடு சுற்றி வந்தாவே நம்மளோட ஆறா எனர்ஜி கூடிடும், பூஸ்டர் ஆகும். இப்போ ஆறால நம்ம எளிமையா பண்ணக்கூடிய பரிகாரங்கள்னா நீங்க என்ன சொல்வீங்க? எளிமையான பரிகாரம் நம்ம ஆறா கிளின்சிங் பண்ணனா வெறும் கல் உப்பு தான். 2 கையில் கல் உப்பு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கலாம், அந்த கல் உப்பே பார்த்துட்டு இருந்தால் போதும். முடிஞ்ச பிறகு ஒரு தண்ணியில் போட்டு அது நல்லா கரைச்சிட்டிங்கனாவே ஒரு ஆறா கிளின்சிங் ஆகிடும். ஸோ கல்லுப்பு வச்சு பண்ணாலே நம்ம வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் பரிகாரமாக பண்ணிக்க கூட தன்மை இதெல்லாம். ஓகே, அது பாசிட்டிவிட்டிக்காக நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, உங்களோட நெகட்டிவ் ரிமூவ் பண்ணுறது தான். பாசிட்டிவிட்டிங்கன்னா நீங்கள் ஆறா பார்க்கணும். ஆறா பார்த்தா தான் உங்களோட பாசிட்டிவிட்டி எது வருதுன்றதை கண்டுபிடிக்கும். இப்போ ஆறாங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் வேறுபடும். இப்போ ஜென்ரலாக ஒரு ஆறா பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தான் வரும் இந்த லென்த்து ஃபீட்டில். இதே நீங்கள் ஒரு ஆறா பார்த்து கிறிஸ்டல் கொடுத்தீங்கன்னா 250-300 அடி வரைக்கும் உங்கள் ஆறாவை ரைஸ் பண்ண முடியும், பூஸ்டர் பண்ண முடியும்.
அதுக்கு நான் கிறிஸ்டலோ ரத்தனங்களோ இல்லை மூலிகையோ கலர்ஸ் கூட கொடுக்கலாம். எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற ட்ரெஸ் கோட் கொடுக்கலாம். சரி அது மட்டும் இல்லை நான் ரத்தனங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 9 நவரத்தனத்துலாம் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா வேர்ல்டு கிறிஸ்டல்லேருந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் எதனா ஒரு கிறிஸ்டல் மூலிகைன்னு இருக்கும் கண்டிப்பாக. அது பிரபஞ்ச ஆற்றல் கொடுத்துருக்கும். அதன் மூலிமா உங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களோட எனர்ஜி பூஸ்டர் வேலை செய்யும். இப்போ நம்மளை எப்பயுமே பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய முதல் மொபைல் தள்ளி வைக்கணும்னு சொல்லுவேன். மொபைலோட ரேடியேஷன் தான் நம்மளோட ஆறாவை முதல் கட் பண்ணுறது. ஸோ மொபைல் ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மொபைல் ரேடியேஷன் ஸ்டிக்கர் விற்கிது, ஆன்லைனில் கிடைக்கும். 99.9% சொல்லிட்டு அது நல்ல ஒரிஜினல் கிடைக்கும், சீலோட பேட்டன் ரேட்ஸோடு இருக்கிற கம்பெனியில் வாங்கி மொபைலில் ஒட்டுங்க, லேப்டாப் ஒட்டுங்க. அதை ஒட்டிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட சுயரூப ஆறாக வேலை செய்யும். மொபைல் யாருக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க சுய ஆறாக வேலை செய்யாது. இது சயின்ஸ். நீங்கள் கேட்ட காரணத்துக்கான விஷயம் தான். சயின்ஸாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆராங்கிறது ஒரு மனுஷனுக்கு உடம்புல எப்படி ஒர்க் ஆகுது சார்? ஒர்க்காக நம்மளை சுற்றி இருக்க பிரதிபலிப்பு தான். நம்மளோட சக்கராஸோடைய முரண்பாடு மாறி இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றது முதல் ஒரு விஷயம். நம்ம போடுற திங்ஸோ இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுற பொருளோ வேறு ஒருத்தர்கிட்ட பழக்க வழக்கங்களோ மாறும்போது நம்மளோட ஆறா எனர்ஜி வந்து கம்மியாகவும் ஜாஸ்தியாகும். நம்மளோட உடம்போட பயோ எனர்ஜி தான் ஆறா. வெளிப்பாடு நம்மளை சுற்றி 7 சக்கரங்கள் உண்டு. அந்த 7 சக்கரோட கலர் எவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்குன்ற டிஜிட்டல் ஆறா மூலிமா ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னோட பிறந்த தேதி தெரியல, நான் எப்போ டைம் தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. ஜாதகமே இல்லைன்னு கூட நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆராவை வச்சு அவங்களோட வாழ்க்கையை கண்டிப்பா மாற்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். அவங்களுக்கு உண்டான கிறிஸ்டலை கண்டுபிடிக்கலாம், அவங்களுக்கு உண்டான எனர்ஜி எது பூஸ்டர் ஆகுதோ அதை கொடுக்கலாம். அதன் மூலிமா அவங்க பயணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி கிளைண்ட் நிறைய இருக்காங்க. கடைசியா நம்ம டெய்லி நம்மளை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு சாமானியனா வீட்டுல டெய்லி இந்த விஷயம் பண்ணாலே நீங்க டெய்லி பாசிட்டிவா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன? கண்டிப்பான விஷயம். டெய்லி நீங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க வச்சுக்கிட்டோன்னா நைட்டு தூங்கும்போது உங்க தலையில ஒரு டம்ளர் தண்ணி, 1 கப்பு கல் உப்பு வச்சுட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு ரெஸ்டாக இருந்தோடனே காலையில் எழுந்து அதை வந்து அந்த தண்ணியில் கரைச்சி கீழே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜி நல்லா மாறிடும். சார் நம்ம ஆராக்கு எந்தெந்த பொருள்லாம் செட் ஆகும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஸ்கேனரா சீத்தல் எங்கே இருக்காங்க, எதிரில் இருக்காங்க. கேமரா அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. சரி ஓகே, உங்கள் மொபைல் எடுத்து கையில் வச்சுக்கணுமா? ஸ்கேனரா சீத்தல் இங்கே இருக்காங்களா? இல்லை. உங்கள் மொபைல் எடுத்தோடனே மொபைல் ரேடியேஷன் உங்களோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணிடுது. சரிங்களா? இப்போ அந்த மொபைல் வச்சுருங்க. சரி, உங்களுக்கு அதுக்கு பதில் வந்து ஒரு கிறிஸ்டல் எதனா கொடுத்து உங்களுக்கு சாம்பிள் பார்க்குறேன். இங்கே இருக்க கிறிஸ்டலை வந்து 2-3 பீஸ் வச்சுருக்கேன், எடுத்துங்க. சரிங்களா? இது எடுத்துங்க, மேட்ச் ஆகாது. எடுத்துங்க. ரோஸ் குவார்ட்ஸு சீத்தல் அவங்களுக்கு ஆறா மேட்ச் ஆகுதா? இந்த கிறிஸ்டல் இல்லை, அது வச்சுருங்க. வேறு எடுத்துங்க. இல்லை, எடுத்துங்க. இல்லை, அந்த சாண்டல் மணி எடுத்துங்க. இது மேட்ச் ஆகுது, இது தனியாக வச்சுருங்க. இது மேட்ச் ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்டல் எடுத்துங்க. ஸ்கேனரா சீத்தல். ஸோ உங்களுக்கு ப்ளஸில் இருந்துச்சு. உங்களோட ஆறா கிறிஸ்டல் வந்து டைகர் ஐன் பேர். கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான லக்கு கொடுக்கிற தன்மை அந்த டைகர் ஐல இருக்குது. டைகர் ஐல என்னென்ன நன்மைகள் இருக்குது? டைகர் ஐ நன்மையை பார்த்தா முதல்ல காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புல கொண்டு வரும். நம்மளோட பிரெயினை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கும். இருக்கிற இடத்துல அதோடைய எனர்ஜியை வந்து பூஸ்டர் பண்ணிக்கும். எதை நினைக்கிறீங்க அதை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒரு புலி எப்படி இருக்கும், தன்னுக்கு தேவையான இடத்த அதை ஆக்கிரமிச்சுக்கும். அது மாதிரி உங்களை தன்னைத்தானே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கும். உங்களை சுற்றி இருக்க பயோ எனர்ஜியை பூஸ்டர் பண்ணிக்கும். அதுதான் டைகர் ஐனோட தன்மை. நீங்கள் வேணும்னா நெட்டில் போட்டு செக் பண்ணி இதோட எஃபெக்ட் மொத்தம் தெரியும். ஏதோ ஒன்று கொடுக்குறோம் போகிறோன்றதில்ல, கிளியர் கிறிஸ்டலாக வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டீங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஃபோன் வந்து எனக்கு செட் ஆகலை, இது ரேடியேஷன் வந்து என்னை வந்து ஏதோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்றீங்க. இது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா ஃபோனும் உங்களுக்கு செட் ஆகும், செட் ஆகாதுன்றதும் கிடையாது. ஏன்னா பிராண்ட் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு. இந்த மொபைல் ஃபோனோட ரேடியேஷன் வந்து 7.8 ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மின்காந்த அலைகள், லைட், ஒளி, தூரம் இந்த மாதிரி சொல்ல முடியும். காந்த சக்தி அலைவரிசை. ஸோ அந்த காந்த சக்தி அலைவரிசையுடைய பிரதிபலிப்பு இப்போ 4G 5Gலாம் வந்துடுச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை
உடைய திறனை வந்து இந்த ரேடியேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது கண்ட்ரோல் பண்ணாதான் குழந்தைக்கெல்லாம் மொபைல் ஃபோன் கொடுக்க வேணாம்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதோடைய மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட மூளைத்திறனை குறைக்கிறதுனால நமக்கு நோய் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ஃபோனு, ஒய்ஃபை இவங்க யூஸ் பண்ணுறவங்களாம் ரேடி சேஃப்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து சிப்பு விற்கிது ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்லேயே எதில் இருந்தாலும் சரி. இல்லைன்னா அது இம்போர்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. ஸோ அது வந்ததுன்னா அதை தூக்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே தெரிஞ்சிடும். இப்போ ரேடியேஷன் வந்து அந்த சிப் போட்டா சிப் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலோட ரேடியேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட எனர்ஜி பூஸ்டரில் எப்போவுமே இருப்பீங்க. சரி, இப்போ உங்கள் ஃபோனை எடுத்துங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கேனரா சீத்தல் ப்ளஸில் இருக்காங்க, மைனஸில். ப்ளஸில் இருந்தால் வலது பக்கம் வாங்க, இல்லை இடது பக்கம் வாங்க. இப்போ நீங்கள் மைனஸில் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்னோடய மொபைல் தரேன், அதை வச்சுருங்க. நான் எதுவும் கமெண்ட் பண்ணல. ஸோ அது ரேடியேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட எனர்ஜிக்கு மொபைல் ரேடியேஷன் என்னை கண்ட்ரோல் பண்ணாமல் நான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லது. வீட்டில் கூட வந்து நிறைய சயின்டிஃபிக்கலி நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குன்றதே இப்போ தான் நீங்கள் பேசும்போது தெரியும். கண்டிப்பாக சயின்ஸாக தான் இந்த ஆறாவது முக்கியமும். நம்ம பயோ எனர்ஜி நம்ம சொல்கிறோம் எடுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சயின்ஸாக நிறைய கொண்டு வரணுன்றதுலாம் ஆறாவை கொண்டு வர முடியும். சயின்ஸும் ஏன்னா இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து சயின்ஸ் உள்ளே வந்துடுச்சு. இப்போ ஏஐ வந்துடுச்சு, அடுத்த டெக்னாலஜி, அடுத்தது கம்ப்யூட்டர் வந்திருக்கு, இப்போ அடுத்தது வந்து ரோபோ வந்துடுது. ஒரு டெக்னாலஜி போகும்போது மனுஷனோட பரிணாம வளர்ச்சி வித்தியாசப்படும். அப்போ நம்ம பரிணாம வளர்ச்சி அடிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஆறாவை கிளிசரிங் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த பேலன்ஸ் பண்ணாவே நம்ம எல்லாத்துலேருந்து பாதுகாப்பாக நம்ம. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆரோ கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படி நம்ம வீட்லேயே ஆரோவை கிளென்ஸ் பண்ணுறது? இப்போ கல் உப்பு வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இது உதாரணம் சொல்கிறேன். இந்த கிறிஸ்டல் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோட்ஸ்னு இது பேர். ரோஸ் கோட்ஸ் பால். இது லவ் ஸ்டோன் பேர் இதுக்கு. இதோடைய தன்மை நான் மனசை எப்பவுமே அன்பாக வச்சுக்கும், புத்தியை அன்பாக வச்சுக்கும், ரொம்ப காமான தன்மை. நெகட்டிவான எனர்ஜி இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிக்கும். ஒரு திடீர்னு ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டலில் நிறைய அவங்க கையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட எனர்ஜி மாறும். ஸோ அந்த அளவுக்கு அது தன்மை இருக்குது. சரி, நான் சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியும்னா நெட்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும். வித்து லேபோட சர்டிஃபிகேட்டோ கையில் கொடுத்துருவோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுருந்தா அன்பாக இருப்பாங்க. அன்பாக இருப்போம். வேர்ல்டு லவ் ஸ்டோன் எதுன்னா ரோஸ் கோட்ஸ். நெட்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணி. நீங்கள் சயின்ஸாக கேட்டீங்க, எங்களது எல்லாமே நாங்கள் ஆறாவை வந்து சயின்ஸாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இருக்குது. சரி, இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குது நீங்கள் படித்து சொல்லுங்கள். எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்கள். யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு. இது வந்து ரெட் காப்பர் இது பண்ணியிருக்கோம். இப்போ இது ஆக்சுவலாக வந்து எதுவும் பேட்டரி கிட்ட எல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கிடையாது, மேனுவல் தான். நம்மளோட மெடிடேஷன் நீங்கள் கேட்டிங்களே, எங்களாலாம் ஆறா கிளிசரிங் பண்ணி எங்களை ஒழுங்குமுறை பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதுனால நாங்கள் மேனுவலில் எடுத்து பண்ணுறோம். இப்போ இந்த மேனுவலில் எடுத்துங்க. இப்போது சீத்தல் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. கேமராமேன் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். சரி, அதே மாதிரி சரி இங்கே தான் இருக்குன்னா இப்போ நான் யூஎஸ்ஏலேருந்து வர வச்சேன். இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், எடுத்துகிட்டு போனது சிம்பிளாக இருக்கும், கொண்டு போகலாம். ஸ்கேனரா சீத்தல், அகைன் கேமரா. நம்மளோட பயோ எனர்ஜி எங்கே இருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம கமெண்ட் பண்ணும்போது வருதுன்னா நம்மளை ஒழுங்கினால பண்ணிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் நம்ம கொடுக்கும்போது அது வேலை செய்யும். மனசெல்லாம் நினச்சா கூட அது வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான். ஸோ இதாக காம்பேக்டாக இருக்குது, எங்கன்னா எடுத்துகிட்டு போகணுன்னா இதை எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ கருங்காலி அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே கருங்காலி பயன்படுத்தலாமா, இல்லை இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். கருங்காலி உங்களுக்கு மேட்ச் ஆகத்தா இல்லையா பாருங்கள். இது இங்கே இருக்க கருங்காலி எடுத்துங்க. இந்தாங்க, இது ஒரிஜினல் கருங்காலி. சரிங்களா? இது கூட இந்த வேல் ஒரிஜினல் கருங்காலி மரத்தில் செஞ்சது. இதையும் வச்சுங்க கையில். சரிங்களா? இப்போது ஒரு ஸ்கேன் ஆரா மிஷினில் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்கேனரா சீத்தல் கருங்காலி வச்சுருக்காங்க. அந்த கருங்காலி அவங்களுக்கு மேட்சாக இருக்கா? மேட்சாக இருந்தால் எனக்கு வலது பக்கம் டிகிரி வாங்க, இல்லை இடது பக்கம் வாங்க. உங்களுக்கு மைனஸாக இருக்குது. சரி, இன்னொரு ட்ரிப்பு கேட்போம். மைனஸு. சரி, இதை வச்சுருங்க. இந்த சாண்டல் எடுத்துங்க. இவங்களுக்கு அந்த சாண்டல் வந்து பாசிட்டிவாக இருக்கா? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சந்தன மரம் வந்து உங்களுக்கு மேட்ச். சந்தன மொழி வந்து நீங்கள் போடலாம், கருங்காலி போடக்கூடாது.
ஸோ எல்லாரும் கருங்காலியை போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. கருங்காலி செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் வர்றதில்ல, காரத்துவத்தில். ஓகே, இப்போ எல்லாருமே இப்போ சில குறிப்பிடத்தக்கவங்க தான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அப்படி செட் ஆகாதவங்க போட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் ஆகும்? கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வழி இருக்கு. உடம்புல இருந்து ரத்தம் கண்டிப்பா வெளியே வரும். ஏன்னா முருகரோட நட்சத்திரத்தில் வர்றது தான் கருங்காலி, செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறது கருங்காலி மரம். ஸோ அதை வந்து நம்ம போட்டிங்கன்னா முருகர் வந்து ரத்தத்தை சம்மந்தப்பட்டவர் தான் முருகர். ஸோ இந்த காரத்துவத்துக்கு உண்டான மரத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டுதுன்னா ரத்தம் வரும். எதனா ஒரு பிளேட் எடுத்தோட பென்சில் சீவும்பு கை கீறி அந்த தன்மைலாம் உண்டு. உங்களுக்கு உண்டான ஆறாவை கண்டுபிடிச்சி நீங்கள் எது வேணால் போட்டலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த உடம்புக்குன்னு ஒரு ஐசியூ இருக்குது, இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. நம்மளோட ஆறாவை அதை பார்த்து செக் பண்ணி அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அதிகமாக நம்மளுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாகும் போது நம்மளோட சந்தோஷம் அதிகமாகும், மனசு சாந்திப்படும், உடல் ஆரோக்கியம் கொடுக்கும்போது நம்மளுக்கு பண வரவு வரும், நம்ம செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், குடும்ப அபிவிருத்தி இருக்கும், எல்லாமே இதில் மாறி போகும். அதுக்கான விஷயந்தான் ஆறாவை பார்த்து கிறிஸ்டலில் போடுங்க, இல்லை ரத்தனங்கள் போடுங்க, இல்லை நீங்கள் கேட்குற ட்ரெஸ் கோட் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. பட் மைனஸாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நான் பாசிட்டிவாக நான் என்ன ஜோதிடம் பார்த்தாலும் சரி, எந்த ஆறாவை பார்த்தாலும் பிடிக்கிற கோயிலெலாம் வாங்கி கயிறு கட்டிட்டாலும் சரி, எல்லாமே மைனஸ் தான் பிடிக்கும். அதில் மாற்றமே. கோயிலில் போய் ஒரு கயிறு கட்டுறல, அந்த கயிறு கூட 3 நாளில் வேலை செய்யும். அந்த கலர் வந்து உங்களுக்கு மைனஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? கோயில் போயிட்டு வந்து எனக்கு அடிபட்டது வண்டியில் சொல்லுவாங்க ஒரு சிலர். கலருக்கும் ஆராக்கும் சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. 7 கலர் இருக்குது நம்மளை சுற்றி ரிப்ளேஷன். அந்த 7 கலரில் ஒரு கலர் உங்களுக்கு மைனஸாக இருந்தால் கூட வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆறாக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்மளோட ஆறா சரிப்படுத்திக்கணும். ஆறா சரி உடலும் மனசும் சரிப்பட்டுதுன்னா, புத்தியும் மனசும் ஒன்றாச்சுன்னா நம்ம எடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆக முடியும். அது ஆறாம் மூலியமாக பண்ண முடியும். ஸோ ஆறா ஜோதிடங்களை பற்றி நிறைய பிரமிக்கத்தக்க விஷயங்களை சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.